வெந்து தணிந்தது காடு. வாய்ஸ் ஆஃப் விஷா ரசிகர்களுக்கு வணக்கத்தை போடு. நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கதை சொல்லிக் கொண்டுதான் மிதப்பேன். அதை கேட்டுக்கொண்டே நீங்கள் பயணம் செய்யலாம். கதையை புரிய வைக்காமல் விடமாட்டேன். உங்களுக்காகவே தேடி பிடிச்சி 2023 ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட பேரு பிரீத். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, கோல்ஃப் விளையாண்டுட்டு இருந்த சிஎம் சடனா மயங்கி விழுந்து பிரீத்னு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாரு. இதுக்கப்புறம் சிஎம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லயே கொலை பண்றதுக்கு அட்டம்ப்ட்ஸ் நடக்குது. MBBS டிராப் அவுட் ஆயிருக்க ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததும் இந்த கான்ஸ்பிரசிக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறாரு. அப்பதான் பல உண்மைகள் வெளியே வருது. சிஎம் காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரையே ஹீரோ பணைய வைக்கிறாரு. பிரீத் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன சிஎம் இட்லி சாப்பிட்டாரா இல்ல பொழைச்சு வந்தாரான்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு வாய்ஸ் மட்டும் பேக்ரவுண்ட்ல வருது. இந்த நொடியில என்னோட இதயமே நின்று போன மாதிரி இருக்கு. பிரெயின் ஃப்ரீஸ் ஆகி மூச்சு விடவே சிரமமா இருக்கு. மெடிக்கல் டேர்ம்ஸ்ல இதுக்கு பேரு பிராடிகார்டியா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ அபி. எனக்கு இன்னும் 7 நாள் தான் டைம் இருக்கு. இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆன நாள் தான் என் லைஃபோட கருப்பு நாள்னு ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ்லேயே பேசுறாரு. அந்த நாளை டே 0 வச்சு அடுத்த சீன் ஆரம்பிக்குது. கோல்ஃப் கிரவுண்ட்ல 2 பேர் கோல்ஃப் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் விளையாடி முடிச்சுட்டு சேர்ல உட்காந்து தண்ணி குடிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல இவருக்கு உடம்புல ஏதோ ப்ராப்ளம் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துறாரு. இவர் தான் தெலுங்கானாவோட சீஃப் மினிஸ்டர் பேரு ஆதித்யா வர்மா. சிஎம் மயக்கம் போட்டு விழுந்தது பெரிய நியூஸ் ஆகுது. சிஎம்மோட கேம்ப் ஆஃபீஸ் பக்கத்துல இருக்கிற கோல்ஃப் கிரவுண்ட்ல தான் இது நடந்திருக்கு. சிஎம்மோட கூட இருந்தவர் அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா. அவரோட பேரு டாக்டர் முகர்ஜி, பிரீத் ஹாஸ்பிட்டலோட சேர்மன். சிஎம் ஃபெயிண்ட் ஆகி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. சிஎம்க்கு என்ன ஆச்சுன்னு கிளியரான இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு கேம்ப் ஆஃபீஸ்க்கு வெளியில நிக்கிற ரிப்போர்ட்டர் சொல்றாங்க. யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேம்ப் ஆஃபீஸ்க்கு வெளியே மக்கள் கூட்டத்துல ஹீரோ ப்ளூ சட்டை போட்டுட்டு கொடையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. நேரம் ஆக போலீஸால மக்கள் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கொஞ்ச நேரத்துல கேம்ப் ஆஃபீஸ்ல இருந்து சிஎம் பிரீத் ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்ல கொண்டு போறாங்க. ஸோ பிரீத் ஹாஸ்பிட்டல தான் சிஎம் அட்மிட் பண்ண போறாங்கன்னு தெரிய வருது. இதை பார்த்த ஹீரோ ஆம்புலன்ஸ்க்கு பின்னாடியே பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையிறப்ப பேரிகேட்ல இடிச்சு ஹீரோ விழுந்துறாரு. இதுல ஹீரோக்கு காயம் ஏற்படுது. இந்த ஹாஸ்பிட்டலோட போர்டை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு ஹீரோ மைண்ட் வாய்ஸ்ல சொல்லிக்கிட்டே மயக்கமாகிறாரு. அடுத்த நாள் டே 1. பிரீத் ஹாஸ்பிட்டலோட டாக்டர்ஸ் சிஎம்மோட ஹெல்த் கண்டிஷன் பத்தி மீடியால சொல்றாங்க. சிஎம்க்கு சுகர் லெவல் டவுன் ஆயிடுச்சா. ஒரு 2-3 நாளைக்கு அப்சர்வேஷன்ல வச்சுட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுவோன்னு ஒரு டாக்டர் சொல்றாரு. சிஎம் அட்மிட் ஆயிருக்கனால ஹாஸ்பிட்டலுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க. இதே நேரம் ஹீரோவும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காரு. ஹீரோ எந்திரிக்க ட்ரை பண்றப்ப ஒரு லேடி டாக்டர் வராங்க. ஹீரோக்கு நெத்தியில காயம் இருக்கா, கையில சின்ன ஃப்ராக்சரும் ஆயிடுச்சான். எந்த காயத்துக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு உங்களுக்கு தெரியாதான்னு லேடி டாக்டர் சொல்றாங்க. ஹீரோ தெரியாத மாதிரி முடிக்கவும் இனி ஞாபகம் இல்லையான்னு கேட்டுட்டு லேடி டாக்டர் போறாங்க. பெட்டை விட்டு இறங்காதீங்கன்னு லேடி டாக்டர் சொல்லியுமே கேட்காம ஹீரோ வீல் சேர்ல ஹாஸ்பிட்டல்ல ரவுண்ட் அடிக்கிறாரு. எங்க பார்த்தாலும் கன்னோட கமாண்டோஸ் நிக்கிறாங்க. அப்ப சிஎம்மோட ஒய்ஃபும் பொண்ணும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹோம் மினிஸ்டர் சிஎம்மோட ஒய்ஃப் கிட்ட வந்து பேசுறாரு. இன்னைக்கு 7 மணிக்கு மீட்டிங் இருக்கு. சிஎம்க்கு ட்ரீட்மெண்ட் இருக்கனால நீங்க தான் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணணும்னு ஹோம் மினிஸ்டர் சொல்றாரு. இதெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்கன்னு சிஎம்மோட ஒய்ஃப் சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ வீல் சேர்ல சுத்திட்டு இருக்கதை பார்த்த லேடி டாக்டர், ஒரு இடத்துல இருக்க முடியாதா, காலேஜ்லயும் இப்படிதான் கிளாஸ் அட்டன் பண்றதே இல்லை, ஆனா ஒவ்வொரு வருஷமும் யூனிவர்சிட்டி டாப்பர் ஆயிரன்னு லேடி டாக்டர் சொல்றாங்க. இவங்க ஹீரோவோட காலேஜ் மேட் போல. ஆனா ஹீரோ ஞாபகமே இல்லாத மாதிரி பாக்குறாரு. ஹீரோவும் லேடி டாக்டரும் 2008 பேட்ச்ல ஒன்னா படிச்சாங்க. இதே பிரீத் ஹாஸ்பிட்டல்ல தான் ஒன்னா ட்ரைனிங்ல இருந்து தான் லேடி டாக்டர் சொல்றாங்க. அடுத்து டே 4ல தான் ஹீரோவால நடக்கவே முடியுது. ஹீரோ ஹாஸ்பிட்டல அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சிஎம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஐசியூல இருக்காரு. அங்க போறதுக்கு தான் ஹீரோ ட்ரை பண்றாரு. ஒருவேளை சிஎம் கொலை பண்ண ட்ரை பண்றாரோன்னு நமக்கே டவுட் வருது. ஆனா இந்த கமாண்டோஸ் டாக்டர்ஸை தவிர யாரையுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அலோவ் பண்ணாம இருக்காங்க. இப்படியே 6 நாள் ஆயிடுது. ஹீரோ 3rd இயர்லயே மெடிக்கல் காலேஜ்ல இருந்து டிராப் அவுட் ஆயிட்டாராம். இப்ப என்ன பண்றீங்க, எங்க இருக்கீங்கன்னு லேடி டாக்டர் கேக்குறாங்க. ஆனா ஹீரோ இவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கு வேற வழி இருக்கான்னு கேக்குறாரு. அப்படியே கட் பண்ணி டாக்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ற லிஃப்ட் கிட்ட ஹீரோ போறத காட்டுறாங்க. இந்த லிஃப்ட்ல டாக்டர்ஸோட ஐடி கார்டை காமிச்சாதான் ஒர்க் ஆகும். அதனால ஹீரோ லேடி டாக்டரோட ஐடி கார்டை திருடி லிஃப்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடுறாரு. டாக்டர்ஸ் யூஸ் பண்ற லிஃப்ட்ல பேஷண்ட் வரவும் போலீஸ் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அவர்கிட்ட அந்த ஐடி கார்டை பார்த்து லேடி டாக்டரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஐடி கார்டை தொலைச்சிட்டதாகவும் ஹீரோ அதை திருப்பி கொடுக்கறதுக்காக லிஃப்ட்ல ஏறிட்டதாகவும் சொல்லி லேடி டாக்டர் சமாளிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ கிட்ட லேடி டாக்டர் கேஷுவலா பேசுறாங்க. ஹீரோ அட்மிட் ஆகி 1 வாரம் ஆகியும் இனி யாருமே பார்க்க வரல. உனக்கு லவ்வர் கூடவா இல்லைன்னு லேடி டாக்டர் கேட்க, லவ் பண்றதுக்குலாம் எனக்கு எங்க டைம் இருக்குன்னு ஹீரோ சொல்றாரு. அப்போ ஒரு நர்ஸ் வந்து லேடி டாக்டர் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க.
8th ஃப்ளோரில் இருக்கிற மொபைல் எக்ஸ்ரே மிஷினை சிஎம் இருக்கிற ஐசியூக்கு கொண்டு போகிறதுக்கு ஆக்சஸ் வேணுமா. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு லேடி டாக்டரும் நர்ஸும் எக்ஸ்ரே மிஷினை ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கொண்டு வந்து ஐசியூவில் வைக்கிறத காட்டுறாங்க. அந்த எக்ஸ்ரே மிஷினுக்கு அடியில் தான் ஹீரோ ஒளிஞ்சிருக்காரு. ஒரு வழியாக ஐசியூக்குள்ளேயே ஹீரோ வந்துட்டாரு. பெட்டில் படுத்திருக்கிற சிஎம்மை ஹீரோ பார்க்குறாரு. அப்போ யாரோ வர சத்தம் கேட்கவும் ஹீரோ அந்த ரூமில் அந்த டேபிளுக்கு அடியில் ஒளிஞ்சிக்கிறாரு. சிஎம்மை பார்க்க அவரோட ஒய்ஃபும் பொண்ணும் அங்கே வராங்க. அப்போ டேபிள் கிட்டேருந்து சத்தம் கேட்கவும் சிஎம்மோட பொண்ணு வந்து பார்க்குறா. ஹீரோ ஒளிஞ்சிருக்கதை பார்த்து கத்த போகிறான்னு நினச்சா ஹீரோவை பார்த்துட்டு இங்கே யாருமே இல்லைன்னு போய் சொல்லிடுறா. கொஞ்ச நேரம் கழித்து ஹீரோ ஐசியூலேருந்து வெளியே வந்ததும் சிஎம்மோட பொண்ணு ஹீரோக்கு கால் பண்ணி அண்ணான்னு சொல்கிறா. அப்பாவோட ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சதும் நீ பார்க்க வருவேன்னு தெரியும், ஆனால் ஐசியூவில் இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சிஎம்மோட பொண்ணு சொல்கிறா. இப்போ தான் கதையில் ஒரு ட்விஸ்ட்டு. இவ்வளோ நேரம் ஹீரோ சிஎம்மை கொலை பண்ண வந்த மாதிரியே பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஹீரோ சிஎம்க்கு என்னாச்சோன்ற பாசத்தில் தான் பார்க்க வந்திருக்காரு. ஏன்னா ஹீரோ சிஎம்க்கு பிறந்த பையன்தான், ஆனால் அம்மா வேற. ஹீரோ சின்ன வயசாக இருக்கிறப்ப அவரோட அம்மா இறந்துட்டாங்க. அப்போ ஹீரோவோட மாமா தான் ஹீரோவை சிஎம் கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்காரு. சிஎம்க்கு பிறந்த ஒரு பையன் இருக்கிறது சிஎம்மோட ப்ரெசென்ட் ஒய்ஃப்க்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் சிஎம்மோட ஒய்ஃபு ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்கல. இப்படி ஒரு பையன் சிஎம்க்கு இருக்கிறதே வெளியே தெரியாமல் பார்த்துக்கிட்டாங்க. சிஎம்மை அப்பான்னு கூட கூப்பிடக்கூடாதுன்னு ஹீரோ கிட்ட ப்ராமிஸும் வாங்கிட்டாங்க. அப்போருந்தே ஹீரோவை சிஎம் சீக்ரெட்டாக மீட் பண்ணாலும் கூட ஹீரோ சிஎம்மை அப்பான்னு கூப்பிடாம சார்னே தான் கூப்பிட்ருக்காரு. அப்புறம் தான் சிஎம்க்கு பொண்ணு பிறந்திருக்கா. அந்த பொண்ணு ஹீரோ மேலே பாசத்தோடு இருந்திருக்கா. சிஎம் ஹீரோவை சீக்கிரட்டாக மீட் பண்ணுறதையும் பொண்ணையும் ஹீரோவையும் அண்ணன் தங்கச்சியாக பழக வைக்கிறதையும் சிஎம்மோட ஒய்ஃபு கொஞ்சமும் விரும்பலை. அதனால் ஹீரோ விலகியே இருந்திருக்காரு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நீ வந்திருக்க தெரிஞ்ச அம்மா கோவப்படுவாங்கன்னு ஹீரோ கிட்ட சிஎம்மோட பொண்ணு சொல்கிறா. கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ டிவியில் டாக்டர் சிஎம்மோட ஹெல்த் கண்டிஷனை சொல்கிறாரு. சிஎம்மோட பிபி சுகர் லெவல் ஸ்டேபிள் ஆகிடுச்சோம். ஆனால் காலையில் 4:15 சடனாக கன்வர்ஜன்ஸ் வந்துருச்சான். அதாவது பாடியில் மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகி இழுத்துக்கிறது. இது கேட்டதும் ஹீரோக்கு ஷாக்கிங்காக இருக்கு. ஏன்னா காலையில் 4:15 ஹீரோ ஐசியூவில் சிஎம் பக்கத்தில் தான் இருந்திருக்காரு. சிஎம் நார்மலாக தூங்கிக்கிட்டு இருந்ததை ஹீரோ பார்த்துருக்காரு. சிஎம்மோட ஹெல்த் கண்டிஷன் பற்றி ஹாஸ்பிட்டலில் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா ஏதோ தப்பாக இருக்கேன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அடுத்த சீனில் 94 டேஸ்க்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. தெலுங்கானா ஹைகோர்ட் ஜட்ஜோட வீட்டுக்கு ஒருத்தர் போகிறாரு. இவர் பேர் இஸ்மாயில், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட். ஜட்ஜு ரீசெண்டாக இறந்துட்டார் போல. அவருக்கும் ஜேர்னலிஸ்ட்டுக்கும் பழக்கம் இருந்திருக்கு. ஜட்ஜோட மரணத்தில் சந்தேகம் இருக்குது, அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னு ஜட்ஜோட ஒய்ஃபு கிட்ட ஜேர்னலிஸ்ட் சொல்கிறாரு. ஜட்ஜோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்குறாரு. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ ப்ரெசென்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. சிஎம்மோட ஹெல்த் ஸ்டேட்டஸை மீடியாவில் சொல்கிற டாக்டர் தான் சிஎம்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரான்னு இன்னொரு டாக்டர் கிட்ட ஹீரோ கேட்குறாரு. டியூட்டியில் இருக்கிற டாக்டர் கேஸ் ஷீட்டில் என்ன எழுதுறாரோ அதைத்தான் வேற ஒரு டாக்டர் மீடியாவில் சொல்கிறாருன்னு தெரிய வருது. நடக்காத ஒரு விஷயத்த கேஸ் ஷீட்டில் எழுதுறது யாருன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. சிஎம்மோட பொண்ணுக்கிட்ட சொல்லி கேஸ் ஷீட்டை பார்த்து அந்த டாக்டர் யாருன்னு ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. அந்த டாக்டரோட பேர் ராமச்சந்திரன். அவர் ஹீரோவோட காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவர் தான். ஹீரோ 3rd இயர் MBBS படிக்கிறப்ப ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ராமச்சந்திரன் ஒரு சர்ஜரி பண்ண வேண்டிய நேரத்தில் குடிச்சிட்டு இருந்தப்ப ஹீரோ தான் அந்த சர்ஜரியை பண்ணியிருக்காரு. அதுக்காக ராமச்சந்திரன் ஹீரோ மேலே கோவப்பட்டிருக்காரு. அந்த டாக்டர் தான் இன்னும் திருந்தவே இல்லைன்னு ஹீரோக்கு தெரிய வருது. அடுத்த சீனில் ராமச்சந்திரனோட கோர்ட்டில் சீக்ரெட்டாக ஒரு டிரான்ஸ்மிட்டரை வைக்கிறாரு. அடுத்து ராமச்சந்திரனோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு. சிஎம்க்கு 4:15 கன்வல்ஷன் வந்துச்சுன்னு பொய்யா ரிப்போர்ட் எழுதுனது எனக்கு தெரியும்னு யாரோ மிரட்டுற மாதிரி மெசேஜ் அனுப்பவும் ராமச்சந்திரன் பயந்து உடனே சேர்மனை மீட் பண்ண போகிறாரு. ஹீரோ ராமச்சந்திரனை ஃபாலோ பண்ணி போய் வாட்ச் பண்ணுறாரு. ராமச்சந்திரன் சேர்மன் கிட்ட பேசுறது டிரான்ஸ்மிட்டர் வழியாக ஹீரோக்கு கேட்குது. அன்னைக்கு ஐசியூ டியூட்டியில் இருந்த ராமச்சந்திரன் வழக்கம் போல் ட்ரிங்க் பண்ணிக்காரு. குடிச்சாலும் ஸ்டெடியாக இருக்கிறவர் அன்னைக்கு நல்லா தூங்கிட்டாராம். காலையில் 4:30 மணிக்கு ஆர்எம்ஓ கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சான். சிஎம்முக்கு 4:15 கன்வல்ஷன் வந்ததாகவும் அதுக்கான மருந்தை கொடுத்ததாகவும் ஆர்எம்ஓ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஆர்எம்ஓங்கிறது ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸர். எமர்ஜென்சி கேசஸில் டியூட்டி டாக்டருக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஆர்எம்ஓ அனுப்பின மெசேஜில் இருந்த மேட்டர் தான் ராமச்சந்திரன் கேஸ் ஷீட்டில் போட்டிருக்காரு. இப்போ ஹீரோவோட டவுட்டு ஆர்எம்ஓ பக்கம் திரும்புது. அடுத்த சீனில் லேடி டாக்டர் தன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு பொண்ணை சேர்மன் கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. இந்த பொண்ணு பேர் ஆயிஷா. டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிற அட்மின் வேணும்னு லேடி டாக்டர் கிட்ட சேர்மன் கேட்டிருந்திருக்கார் போல. ஆயிஷாக்கு எத்திக்கல் ஹேக்கிங் கூட தெரியுமா. ஸோ இவங்களை ஹேக்கர்னே சொல்கிறேன். சேர்மன் ஹேக்கர் கிட்ட ஒரு வேலையை செய்ய சொல்கிறாரு. ராமச்சந்திரன் ஐசியூவில் தூங்கிட்டு தான் சொன்னார்ல, சிஎம் இருக்கிற ஐசியூவில் டியூட்டி டாக்டர் தூங்குன்னு தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிரும். அந்த கேமரா ஃபுட்டேஜை டெலீட் பண்ணுறதுக்காக தான் ஹேக்கர் வந்திருக்கணும்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. செக்யூரிட்டியை கரெக்ட் பண்ணி சிசிடிவி கண்ட்ரோல் ரூமுக்கு ஹீரோ ஃபஸ்ட்டு போகிறாரு.
ஃபுட்டேஜை செக் பண்ணதில் அன்றைக்கி ராமச்சந்திரன் குடித்த ட்ரிங்க்கில் யாரும் எதையும் மிக்ஸ் பண்ணுறது ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த ஆள் பிபி கிட் போட்டிருந்தனால யாருன்னே தெரில, ஆனால் கையில் போட்டிருக்கிற டாட்டூ மட்டும் தெரியுது. ஸோ ராமச்சந்திரனை அன்றைக்கி பர்பஸாக தான் தூங்க வச்சுருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரிய வருது. ஹீரோ சிசிடிவி கண்ட்ரோல் ரூம்லேருந்து வெளியே வந்ததுமே ஹேக்கர் அங்கே போகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ ஆர்எம்ஓவை மீட் பண்ணலான்னு போகிறாரு. ஆர்எம்ஓ அவுட் ஆஃப் ஸ்டேஷன்னு ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபு சொல்கிறாரு. நேற்று காலையில் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு நேராக ஏர்போர்ட் போயிட்டாராம். திரும்பி வர்றதுக்கு 10 நாள் ஆகுன்னு சொல்லிட்டு போயிருக்காராம். ஹீரோ ஆர்எம்ஓட நம்பருக்கு கால் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறப்ப சிஎம்மோட ஒய்ஃப் அங்கே வராங்க. நல்ல வேலை சிஎம்மோட பொண்ணு ஹீரோவை அலர்ட் பண்ணனால ஹீரோ ஒளிஞ்சுக்கிறாரு. அம்மா கண்ணில் படாமல் இருந்துக்கன்னு சிஎம்மோட பொண்ணு சொல்கிறா. அப்போ ஹீரோ அங்கே ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாரு. அது சிஎம்மும் ஹீரோ படித்த மெடிக்கல் காலேஜோட டீனும் சேர்ந்து நிற்கிற ஃபோட்டோ. ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோ 3rd இயர் படிக்கிறப்ப சர்ஜரி பண்ணார்ல, அது பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு போல். அப்போ டீனு ஹீரோ கூப்பிட்டு லைசன்ஸ் இல்லாமல் நீ எப்படி ஆப்ரேஷன் பண்ணலான்னு கேட்டிருக்காரு. ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்காக போராடிக்கிட்டு இருக்கப்ப நான் லைசன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு டிகிரியும் லைசன்ஸும் தடையாக இருக்கும்னா இந்த காலேஜும் எனக்கு தேவையில்லைன்னு வெளியே போயிருக்காரு. அதை இப்போ ஹீரோ நினச்சி பார்க்குறாரு. இதே நேரம் ஹீரோ ராமச்சந்திரனோட கோர்ட்டில் வச்ச டிரான்ஸ்மிட்டர்லேருந்து இப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது. அது ராமச்சந்திரனோட வாய்ஸ் இல்லை, சிஎம் இருக்கிற ஐசியூ அட்ரஸோட கோட் என்னன்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஃபோனில் யார்கிட்டயோ கேட்குறாரு. ஆக்சஸ் கோடு XYZ123ன்னு அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு யாரோ ரிப்ளை பண்ணுறாங்க. வேறு யாரா இருக்குன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. நான் காஃபி ஷாப்பில் தான் இருக்கேன்னு அந்த ஸ்ட்ரேஞ்சர் சொல்கிறது கேட்கவும் ஹீரோ காஃபி ஷாப்புக்கு போகிறாரு. அங்கே ராமச்சந்திரன் தன்னோட கோட்டை ஒரு சேரில் கழட்டி வச்சிருக்காரு. ஸோ அந்த ஸ்ட்ரேஞ்சர் இந்த கோட்டுக்கு பக்கத்தில் நின்று தான் பேசிகிட்டு இருந்திருக்காருன்னு ஹீரோக்கு தெரிய வருது. ஸோ யாராக இருக்குன்னு ஹீரோ காஃபி ஷாப்பில் சுற்றி பார்த்துட்ருக்காரு. சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்குமேனு ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனால் அங்கே கேமரா ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இல்லை. அடுத்த சீனில் 74 டேஸ்க்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. ஒரு ஆசிரமத்துக்கு ஜேர்னலிஸ்ட்டு போகிறாரு. அதை நடத்திட்டு வந்த ஆனந்த் பாபான்னு ஒரு குருஜி ரீசெண்டாக இறந்துட்டார் போல். அவர் இயற்கையாக சாகலைன்னு குருஜியோட பொண்ணுக்கிட்ட ஜேர்னலிஸ்ட்டு சொல்கிறாரு. ஆனால் குருஜியோட பொண்ணு அதை ஒத்துக்கலை. குருஜி கடவுளோட அவதாரம், அவர் பேச்சை மரணமே கேட்கும்னு பொண்ணு சொல்கிறாங்க. குருஜியோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை ஜேர்னலிஸ்ட் வாங்கி பார்க்குறாரு. அந்த ஃபைலில் பிரீத் ஹாஸ்பிட்டல்னு போட்டிருக்கு. ஸோ குருஜி பிரீத் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகியிருந்திருக்கார் போல். இதுக்கு முன்னாடி ஜேர்னலிஸ்ட் ஜட்ஜ் வீட்டுக்கு போனால அந்த ஜட்ஜும் பிரீத் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இறந்தவர் தான். அடுத்த சீனில் ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சில புது டாக்டர்ஸ்க்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்து அவங்க ட்ரீட்மெண்ட்டில் பண்ணுற மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறாரு. ஹீரோவோட நாலேஜை பார்த்த லேடி டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டலே டாக்டர் ஆகாமல் எதுக்கு சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ இந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கிற கன்ஃபியூஷனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்து ஆர்எம்ஓ நம்பருக்கு ஹீரோ கால் பண்ணுறாரு. ஆனால் ஹாஸ்பிட்டல் நர்ஸ் எடுத்து பேசுகிறாங்க. ஆர்எம்ஓ டெல்லி போயிட்டதாகவும் ஃபோனை ஹாஸ்பிட்டலில் மிஸ் பண்ணிட்டதாகவும் சொல்கிறாங்க. ஆர்எம்ஓவோட ஃபோனை எப்போ எடுத்தீங்கன்னு ஹீரோ கேட்க 2 மணிலேருந்து 2:30க்குள்ளே இருக்குன்னு அந்த நர்ஸு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோக்கு டவுட் வருது. ஆர்எம்ஓ 2:30 மணிக்கு ஃபோனை மிஸ் பண்ணிட்டு போயிட்டான்னா 4:30 மணிக்கு ராமச்சந்திரனுக்கு மெசேஜ் அனுப்புனது யாருன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ஆர்எம்ஓவோட ஃபோனை வச்சிருக்கிற நர்ஸுக்கு ஹீரோ கால் பண்ணி இன்ஸ்பெக்டர் பேசுகிற மாதிரி பேசி ஆர்எம்ஓவோட ஃபோன் எப்படி கிடைச்சிதுன்னு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஆர்எம்ஓ 2 மணிக்கு ஃபோனை லாக்கரில் வச்சுட்டு ஒரு சர்ஜரி பண்ணாராம். சர்ஜரி முடிச்சுட்டு வந்து பார்க்குறப்ப லாக்கரில் ஃபோனு காணுமா. எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது, ஃபோனு கிடைச்சா இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆர்எம்ஓ போயிட்டாரா. அதுக்கப்புறம் நர்ஸு சிசிடிவி ஃபுட்டேஜஸை செக் பண்ணலான்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளேயே வார்ட் பாய் ஃபோன் இந்த லாக்கர் பக்கத்தில் கிடைச்சதுன்னு சொல்லி நர்ஸு கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாராம். நர்ஸு சொன்னதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஹீரோ சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுறாரு. பிபி கிட்ட போட்ட ஆள் லாக்கர்லேருந்து ஆர்எம்ஓவோட ஃபோனை எடுக்கிறான். கையில் அதே டாட்டூ இருக்கு. ஸோ ராமச்சந்திரனுக்கு செடேட்டிவ்ஸ் கொடுத்து தூங்க வச்ச அதே ஸ்ட்ரேஞ்சர் தான் ஆர்எம்ஓவோட ஃபோனை எடுத்து ராமச்சந்திரனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காருன்னு ஹீரோக்கு தெரிய வருது. ஐசியோட ஆக்சஸ் கோட கேட்ட வாய்ஸு இந்த ஸ்ட்ரேஞ்சரோட தான் இருக்கணும்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. அந்த ஸ்ட்ரேஞ்சர் கம்ப்யூட்டர் ரூம்குள்ளே போய் ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி பிரிண்ட் எடுத்துகிட்டு போகிறது சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஹீரோ அதே சிஸ்டமை யூஸ் பண்ணால் ஸ்ட்ரேஞ்சரை பற்றி க்ளூ கிடைக்கும்னு நினைக்கிறாரு. ஆனால் சிஸ்டமோட பாஸ்வேர்ட் தெரியல. கீபோர்டில் சில கீஸில் மட்டும் டஸ்ட் கம்மியாக இருக்குது. அது என்ன லெட்டர்ஸ்னு பார்த்தா XYZ123. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இதுதான் சிஎம் இருக்கிற ஐசியோட பாஸ்கோடு. ஹீரோ சிஸ்டமை லாகின் பண்ணி ரீசன்ட் ஃபைல்ஸை செக் பண்ணுறாரு. ICU 9ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டருக்குள்ளே சில மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ரிப்போர்ட்லையுமே ஒரு டேட் போட்டிருக்கு. அந்த ரிப்போர்ட்ஸை ஹீரோ ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. ஹீரோக்கு பிபி கிட் போட்டிருக்கிற யாரை பார்த்தாலும் அந்த ஸ்ட்ரேஞ்சர் இவராக இருக்குமோன்னு சந்தேகம் வருது.
டாட்டுவை வச்சு தான் ஹீரோவால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸ்ட்ரேஞ்சரோட டாட்டுவை ஜூம் பண்ணி பார்த்தா வித்தியாசமான லெட்டர்ஸ் தெரியுது. அது என்னவா இருக்குன்னு ஒரு ஃபாரின் ஃப்ரெண்ட் கிட்ட ஹீரோ கேட்க அது ஹீப்ரூ லாங்குவேஜ்னு தெரிய வருது. அந்த லெட்டர்ஸ்க்கு ஹல்லேலூயான்னு அர்த்தமா. அப்படின்னா அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஒரு கிறிஸ்டியனானு ஹீரோ யோசிக்கிறாரு. ஸோ ஹாஸ்பிட்டலில் டாக்டர் லிஸ்ட்ல இருக்கிற கிறிஸ்டியன் டாக்டர்ஸை ஹீரோ ஃபில்டர் பண்றாரு. அடுத்த சீன்ல 56 டேஸ்க்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. ஜேர்னலிஸ்ட் அடுத்து ஜிஎஸ்ஆர்னு ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோட ஃபேமிலியை மீட் பண்றாரு. இந்த ஜிஎஸ்ஆரும் ரீசெண்டாக இறந்துட்டாரு. அவர் அட்மிட் ஆனதும் பிரீத் ஹாஸ்பிட்டலில் தான். அவருக்கு எப்படி உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு ஜேர்னலிஸ்ட் கேட்குறாரு. ஜிஎஸ்ஆர் வீட்டில் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது சடனாக ஃபெயிண்ட் ஆகிட்டதாகவும் அப்புறமா பிரீத் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸில் அனுப்பி வச்சதாகவும் ஜிஎஸ்ஆரோட பையன் சொல்கிறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ப்ரெசென்ட்டை காட்டுறாங்க. சிஎம்க்கு சடனாக உடம்புல ஏதோ பிரச்சனையாகி டாக்டர்ஸை ட்ரீட் பண்ணுறாங்க. இது சிஎம்மோட பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்கிறா. சிஎம்மோட ஹெல்த்தை நினச்சி ஹீரோ கவலைப்படுறாரு. அடுத்த நாள் டாக்டர் சிஎம்மோட ஹெல்த் ஸ்டேட்டஸை மீடியாவில் அப்டேட் பண்ணுறாங்க. நேற்று நைட்டு சிஎம்க்கு லங்கில் ப்ராப்ளம் வந்ததாகவும் நிறைய டெஸ்ட் எடுத்திருக்கதாகவும் டாக்டர் சொல்கிறாங்க. இனி எவ்வளோ நாள் தான் சிஎம் இங்கே வச்சிருக்க போறீங்கன்னு ஹோம் மினிஸ்டர் வந்து சத்தம் போடுறாரு. சிஎம்மோட ரிப்போர்ட்டை பார்க்கலாமான்னு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கவும் ஒரு ரிப்போர்ட்டை டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க. அதை ஹீரோவும் வாங்கி பார்க்குறாரு. கம்ப்யூட்டரில் ஹீரோ சில ரிப்போர்ட்ஸை ஃபோட்டோ எடுத்து வச்சார்ல, அந்த ரிப்போர்ட்டில் இருந்தால் அதே வேல்யூஸ் தான் சிஎம்மோட ரிப்போர்ட்லேயும் இருக்குது. நேற்று நைட்டு சிஎம்ஐ டெஸ்ட் பண்ணி எடுத்த ரிப்போர்ட்டு எப்படி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கம்ப்யூட்டரில் வந்துச்சுன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அப்படின்னா இது மாதிரியே இன்னும் எத்தனை ரிப்போர்ட்ஸை கம்ப்யூட்டரில் ரெடியாக வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோ மறுபடியும் கம்ப்யூட்டர் ரூமுக்கு போகிறாரு. இப்போ பார்த்தா அங்கே கம்ப்யூட்டர்ஸே இல்லை, பேஷண்ட் வார்டை மாற்றிட்டாங்களாம். இங்கேருந்து சிஸ்டம் எல்லாம் எங்கன்னு ஹீரோ கேட்க டாக்டர் தாமஸ் எடுத்துகிட்டு போயிட்டு தான் ஒரு ஸ்டாஃப் சொல்கிறாரு. டாக்டர்ஸ் லிஸ்ட்டை பார்த்தப்ப தாமஸ்னு பேரே இல்லையேன்னு ஹீரோ கேட்க லிஸ்ட்டில் டி சுந்தரம்னு இருக்குன்னு ஸ்டாஃப் சொல்கிறாரு. அதாவது டி ஃபார் தாமஸா. கிறிஸ்டியன் டாக்டர்ஸ் பேரை தானே ஹீரோ ஃபில்டர் பண்ணாரு, அதனால டி சுந்தரம்ன்ற பேரை ஹீரோ மிஸ் பண்ணிட்டாரு. அடுத்த சீனில் ஹீரோ தாமஸை மீட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அவரோட கேபின் 5th ஃப்ளோரில் இருக்கான். ஹீரோ தாமஸோட கேபினுக்கு வெளியே மறைஞ்சிருந்து தாமஸை நோட் பண்ணுறாரு. அவரோட கையில் இருக்கிற டாட்டுவையும் வாய்ஸையும் வச்சு தாமஸ் தான் அந்த ஸ்ட்ரேஞ்சர்னு ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணுறாரு. தாமஸோட பொண்ணு இதே ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருக்காங்க போல். அவங்க பேர் ஜெஸி. அவங்களுக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம்னு தெரியல, ஆனால் சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. ஜெஸியை லைஃப் சப்போர்ட்டில் வச்சுருந்தாலும் இன்னைக்கு நைட்டு தாண்டதே கஷ்டம்னு டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்டு தாமஸ் அழுகிறாரு. இதை ஹீரோ மறைஞ்சிருந்து பார்க்குறப்ப தாமஸ்க்கு கால் வந்துக்கிட்டே இருக்கு. தாமஸ் ஒரு கால் அட்டன் பண்ணி இத்தனை நாள் நம்ம பண்ணது தப்பு, இதுக்கு மேலே நீங்கள் சொல்கிறது என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஸோ யார் பேச்சையும் கேட்டு ஏதோ தப்பு பண்ணிக்கான்னு தெரிய வருது. அந்த பாவத்துக்கு தான் தன்னோட பொண்ணு சாக கிடக்குறான்னு தாமஸ் இப்போ வருத்தப்படுறாரு. நம்ம பண்ண பாவத்துக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாரு. அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டே ஜன்னலை உடச்சிக்கிட்டு பில்டிங்லேருந்து குதிச்சு இறந்துடுறாரு. இதை பார்த்து ஷாக் ஆன ஹீரோ தாமஸோட ஃபோனை எடுக்கலான்னு கீழே போகிறாரு. ஆனால் ஃபோனை காணோம். ஹீரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி தாமஸோட நம்பரை கொடுக்குறாரு. அதில் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்த இன்கமிங் கால் டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாரு. தாமஸோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணதில் நேற்றுலேருந்தே எந்த காலும் போகவும் இல்லை வரவும் இல்லைன்னு தெரிய வருது. அப்படின்னா தாமஸ் இன்னொரு நம்பரை சீக்கிரட்டாக யூஸ் பண்ணிக்காரு. அந்த நம்பருக்கு தான் யாரோ கால் பண்ணி தாமஸ் கிட்ட பேசியிருக்காங்க. இப்போ அந்த ஃபோனே இல்லாதனால அந்த நம்பரை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கீழே கிடந்த ஃபோனை யாரோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதை ஹீரோ கவனிக்காமல் விட்டுட்டாரு. ஃபோனை யார் எடுத்திருப்பாங்கன்னு ஹீரோ யோசிக்கிறப்ப தாமஸோட கேபினில் இந்த சிஸ்டம் ஞாபகத்துக்கு வருது. உடனே அங்கே போய் சிஸ்டமை ஆன் பண்ணுறாரு. சிஸ்டமையும் யாரோ கிராஷ் பண்ணி டேட்டாவை அழிச்சிருக்காங்க. அப்போ டஸ்ட்பினில் கிடந்த பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாத்தையும் ஹீரோ எடுத்து பார்க்குறாரு. அது எல்லாமே ஹீரோ ICU 9 ஃபோல்டரில் பார்த்த ரிப்போர்ட்ஸ் தான். மீடியாவில் சிஎம்மோட ஹெல்த் கண்டிஷனை பற்றி சொல்கிறதுக்காக இந்த ரிப்போர்ட்ஸை அடுத்தடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்காங்கன்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. அப்போ ஹேக்கர் அங்கே வந்து ஹீரோவை தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறாங்க. ஹீரோ 3rd இயர் படிக்கிறப்போ ஒரு சர்ஜரி பண்ணார்ல, அன்னைக்கு ஹீரோ காப்பாற்றினவர் வேறு யாரும் இல்லை, ஜேர்னலிஸ்ட்டு தான். அந்த ஜேர்னலிஸ்ட்டு ஹீரோவோட அங்கிள் தான். அன்னைக்கு ஹீரோ ஆப்ரேஷன் பண்ணது அங்கிளோட ஸ்பெக்ஸில் அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை வச்சு தான் ஹீரோவோட ஃபேஸை அங்கிளும் ஹேக்கரும் பார்த்துருக்காங்க. என்ன ட்விஸ்ட்னா, இப்போ அந்த ஜேர்னலிஸ்ட்டு உயிரோடே இல்லை. ஆனால் சாகருக்கு முன்னாடி ஹேக்கருக்கு நிறைய தடவை கால் பண்ணி பிரீத் ஹாஸ்பிட்டலில் ஒரு சதி நடக்கிறதா சொன்னாராம். ஜேர்னலிஸ்ட்டு சில பேரோட வீட்டுக்கு போய் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டை செக் பண்ணதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த ஜேர்னலிஸ்ட்டு இதே பிரீத் ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டு தான் ஹேக்கர் சொல்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் ஏதோ தப்பு இருக்குன்னு ஹேக்கரும் நினைக்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மர்மத்தை ஜேர்னலிஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்காருனா அவரோட ஸ்பெக்ஸ் கேமராவில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. ஜேர்னலிஸ்டோட ஸ்பெக்ஸை ஹேக்கர் கிட்டேருந்து ஹீரோ வாங்கி அதில் இருக்கிற மெமரி கார்டை போட்டு பார்க்குறாரு. ஜேர்னலிஸ்ட்டு லாஸ்ட்டாக அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனப்போ பேசின வீடியோ ஒன்று அதில் இருக்கு. பிரீத் ஹாஸ்பிட்டலில் கான்ட்ராக்ட் கில்லிங் நடக்கிறதா ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருக்காரு.
விஐபி பேஷண்ட்ஸை கொலை பண்ணுறதுக்கு பிரீத் ஹாஸ்பிட்டலோட டாக்டர்ஸ் கான்ட்ராக்டை அக்செப்ட் பண்ணுவாங்களாம். 3 மாசத்துக்கு முன்னாடி தான் ஜேர்னலிஸ்ட்டுக்கு இந்த சந்தேகமே வந்திருக்கு. ஒரு நாள் கோர்ட்டோட கேன்டீன்ல ஜேர்னலிஸ்ட் இருந்தப்ப கேன்டீனுக்கு வெளியே 2 பேர் ஜட்ஜை கொலை பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட் போட்டாச்சு, 1 மாசத்துல ஜட்ஜு இறந்துருவாருன்னு பேசியிருக்காங்க. அந்த 2 பேர் யாருன்னு ஜேர்னலிஸ்ட் பார்க்கறதுக்குள்ள அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. அந்த ஜட்ஜு தான் சென்ட்ரல் மினிஸ்டரோட பையனுக்கு சைல்டு அபியூஸ் கேஸ்ல தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது. நேர்மையான ஒரு ஜட்ஜு சாகக்கூடாதுன்னு ஜேர்னலிஸ்ட் ஜட்ஜை மீட் பண்ணி கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லியிருக்காரு. ஐஜி கிட்டையும் சொல்லி ஜட்ஜோட வீட்டுக்கு செக்யூரிட்டியும் போட்டிருக்காங்க. ஜட்ஜு சேஃபாக இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அவருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்திருக்கு. பிரீத் ஹாஸ்பிட்டலில் ஜட்ஜு அட்மிட் ஆயிருக்காரு. ஐஜி கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டல்லையும் செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன 23வது நாள் ஜட்ஜு இறந்து போயிருக்காரு. கோர்ட் கேன்டீனில் பேசிக்கிட்டவங்க சொன்ன மாதிரியே 1 மாசத்துல ஜட்ஜு இறந்து போயிட்டாரு. எங்கே தப்பு நடந்திருக்குன்னு ஜேர்னலிஸ்ட் யோசிச்சப்பதான் பிரீத் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸே கான்ட்ராக்ட் கில்லர்ஸாக இருக்கலான்னு கெஸ் பண்ணிக்காரு. இதுக்கப்புறம் தான் ஜட்ஜோட ஒய்ஃபை ஜேர்னலிஸ்ட் மீட் பண்ணிக்காரு. ஜட்ஜு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டாராம். எல்லாமே நார்மலாக இருந்த ஜட்ஜுக்கு சடனாக சுகர் லெவல் ட்ராப் ஆனதாகவும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கப்புறம் வேறு ப்ராப்ளம்ஸ் வந்து இறந்து போயிட்டதாகவும் ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி மரணங்கள் பிரீத் ஹாஸ்பிட்டலில் நடந்திருக்கான்னு ஜேர்னலிஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ தான் கடந்த 4-5 வருஷத்தில் 2 விஐபிஸ் இதே பேட்டர்னில் இறந்துருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அது குருஜி ஆனந்த் பாபாவும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஜிஎஸ்ஆரும் தான். அதனால தான் அவங்களோட ரிப்போர்ட்ஸையும் ஜேர்னலிஸ்ட் வாங்கி பார்த்துருக்காரு. ஹெல்தியாக இருந்த குருஜிக்கு சடனாக பிபி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபுட் அலர்ஜின்னு அட்மிட் ஆன ஜிஎஸ்ஆருக்கு சடனாக கிட்னி ப்ராப்ளம் வந்திருக்கு. இது சம்மந்தமான ஃபைல்ஸும் இந்த மெமரி கார்டில் இருக்குன்னு ஜேர்னலிஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்காரு. ஜட்ஜு கோர்ட்டில் மயக்கம் போடுறப்பவே பிரீத் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் அங்கே ரெடியாக இருந்ததா ஜட்ஜோட டிரைவர் பார்த்துருக்காரு. அதே மாதிரி குருஜியை கூட்டிட்டு போன ஆம்புலன்ஸ் பக்கத்தில் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பிரீத் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கு. அடுத்த சீனில் ஹீரோ ஜேர்னலிஸ்ட் சொன்னதை அனலைஸ் பண்ணுறாரு. இறந்து போன விஐபிஸோட ட்ரீட்மெண்ட் பேட்டர்னை வச்சு சிஎம்க்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கெஸ் பண்ணலான்னு ஹீரோக்கு தோணுது. இதே நேரம் ஒரு டாக்டர் சிஎம் டெத் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி போர்டில் ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு சில டாக்டர்ஸ்க்கு பாடம் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது சிஎம்க்கு ஒவ்வொரு நாளும் என்ன ஹெல்த் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும், யாருக்கும் சந்தேகம் வராமல் ட்ரீட்மெண்ட்லேயே சிஎம்ஐ எப்படி கொலை பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் சிஎம் தண்ணி குடிச்சு மயக்கம் போட்டதே டாக்டர்ஸோட ஏற்பாடு தான். சுகர் லெவல் டவுன் ஆகி பிரீத் ஹாஸ்பிட்டலில் சிஎம் அட்மிட் ஆனதும் சுகர் லெவலை நார்மல் ஆக்கிட்டு 2 நாள் கழிச்சு புது சைடு எஃபெக்ட்ஸை கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பிளான் படி தான் சிஎம்க்கு கன்வர்ஷன் வந்த மாதிரி மீடியாவில் சொல்லியிருக்காங்க. அதாவது டாக்டர்ஸோட பிளான் என்னன்னா ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்லையும் புது சைடு எஃபெக்ட்ஸை கிரியேட் பண்ணுறது, அப்படியே கொஞ்ச நாளில் சீரியஸ் ப்ராப்ளமை கொண்டு வந்து விஐபிஸை சாகடிக்கிறது. இது எல்லாமே ஹீரோக்கு இப்போ புரியுது. விஐபிஸை கூட்டிகிட்டு போன ஆம்புலன்ஸோட டிரைவர் கிட்ட ஜேர்னலிஸ்ட் விசாரிச்சிருக்காரு. டிரைவருக்கு ஒரு நம்பர்லேருந்து மெசேஜும் லொக்கேஷனும் வருமா, அந்த இடத்துக்கு போய் பேஷண்ட்ஸை பிக்கப் பண்ணுவாராம். அப்புறமா அமௌண்ட்டு கிரெடிட் ஆகுமா. மற்றபடி தனக்கு எதுவும் தெரியாதுன்னு டிரைவர் சொல்லியிருக்காரு. டிரைவர் கிட்ட அந்த ஃபோன் நம்பரை வாங்கி ட்ரேஸ் பண்ணதில் அது ஒரு ரவுடியோட நம்பர்னு ஜேர்னலிஸ்ட்டுக்கு தெரிய வந்திருக்கு. அவனோட பேர் யாதவ், சின்ன திருட்டு வேலை பண்ணுறவன். அவன் கிட்ட ஜேர்னலிஸ்ட் விசாரிச்சப்பதான் டாக்டர்ஸ் கான்ட்ராக்ட் கில்லிங் பண்ணதா சொல்லியிருக்கான். அவங்க சொல்கிற விஐபிஸோட ஆஃபீஸையும் வீடையும் வாட்ச் பண்ணி விஐபிஸ் என்ன சாப்பிடுவாங்க, என்ன குடிப்பாங்கன்ற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது, அப்புறமா டாக்டர்ஸ் கொடுக்குற ட்ரக்கை விஐபிஸோட ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணுறது, ஆம்புலன்ஸை லொக்கேஷனில் ரெடியாக வைக்கிறதுன்னு எல்லாமே இந்த ரவுடியோட வேலை தான். இந்த டாக்டர்ஸ் எல்லாம் எங்களை விட பெரிய கிரிமினல்ஸ்னு ஜேர்னலிஸ்ட் கிட்ட ரவுடி சொல்லியிருக்கான். இது எப்படியோ டாக்டர்ஸ்க்கு தெரிஞ்சு அடுத்த நாளே ரவுடியை கொலை பண்ணிக்காங்க. அப்படின்னா அடுத்த டார்கெட் நாம தானே புரிஞ்சுக்கிட்ட ஜேர்னலிஸ்ட் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிக்காரு. அப்பதான் பிரீத் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி ஜேர்னலிஸ்ட் அள்ளி போட்டு போயிருக்கு. ஜேர்னலிஸ்ட் அட்மிட் பண்ணி எல்லா இன்ஜெக்ஷனும் டேப்லெட்டும் கொடுத்து பெட்டை விட்டு நகர முடியாதபடி பண்ணி சாகடிச்சிருக்காங்க. ஜேர்னலிஸ்ட்டுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே இப்பதான் ஹீரோக்கு தெரிய வருது. அடுத்த சீன்ல சிஎம்காக டாக்டர்ஸ் போட்டு வச்சிருக்க டெத் ஸ்ட்ரக்சரை ஹீரோ ரெக்ரியேட் பண்ண ட்ரை பண்றாரு. தனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கிறாரு. எந்த மருந்துக்கு எந்த மாதிரி சைடு எஃபெக்ட் எவ்வளோ நாளில் நடக்கும்னு ப்ரொஃபஸர் சொல்றாரு. சிஎம் அட்மிட் ஆன 3வது வாரத்தில் ஆர்கன்ஸை செயலிழக்க வைக்கணும். 20 நாள் கழிச்சு சிஎம்க்கு பிரெயின் டெட் ஆகணும். இதுதான் இந்த டாக்டர்ஸோட பிளான். இதை ஹீரோவும் கெஸ் பண்றாரு. ஓப்பனிங் சீனில் ஹீரோவோட வாய்ஸில் பேக்ரவுண்டில் ஒரு டயலாக் வந்துச்சுல, தன்னோட அப்பாவுக்கு ஒரு மரணம் காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு ஹீரோ ஷாக்காக இருக்காரு. இந்த நொடியில் என்னோட இதயமே நின்று போன மாதிரி இருக்கு. பிரெயின் ஃப்ரீஸ் ஆகி மூச்சு விடவே சிரமமாக இருக்கு. மெடிக்கல் டேர்ம்ஸில் இதுக்கு பேர் பிராடிகார்டியா. என்னோட உயிரே போகிற மாதிரி இருக்குன்னு ஹீரோ மைண்ட் வாய்ஸில் சொல்கிறாரு. இங்கே தான் இன்டர்வல் பிளாக்கு. அடுத்த சீனில் சிஎம்மோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஒரு நாள் சிஎம், ஹோம் மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர், ஸ்டேட் செக்ரட்டரி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இனிமே ஸ்டேட்ல இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை கவர்மெண்ட்டே அண்டர்டேக் பண்ணி மக்கள் எல்லாருக்குமே தரமான இலவசமான மருத்துவம் கிடைக்கிற மாதிரி பண்ண போறாராம்.
ஏன்னா சிஎம் வெளிநாட்டுக்கு போனப்ப ஃபீவர் வந்திருக்கு, அப்போ அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. அதுக்கு எந்த ஃபீஸுமே வாங்கலையா. இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலான்னு சிஎம் கேட்டதுக்கு இது ஹாஸ்பிட்டல் அவ்வளோதான்னு சொல்லியிருக்காங்க. அந்த சம்பவம் சிஎம்மோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. இதே மாதிரி நம்மளும் பண்ணலாமேன்னு தான் ஃப்ரீ ஹெல்த் கேர்னு ஒரு திட்டத்தை யோசிச்சிருக்காரு. இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு மற்ற மினிஸ்டர்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த திட்டத்தில் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ சுமை வந்தாலும் பரவாயில்ல, மக்களுக்கு இலவச மருத்துவம் கிடைக்கணும்னு சிஎம் சொல்லியிருக்காரு. அப்படி சொன்ன சிஎம் தான் இப்போ ஹாஸ்பிட்டலில் படுக்க போட்டாங்க. இப்படி ஒரு நல்ல எண்ணம் சிஎம்க்கு இருக்கிறனால தான் இன்னும் சிஎம்மோட உயிரை பிடிச்சி வச்சிருக்க போல சிஎம் கிட்ட இப்போ லேசான அசைவு தெரியுது. இந்நேரம் வேற ஹாஸ்பிட்டல்னா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இவங்க தான் சாகடிக்கிறதுக்கு கான்ட்ராக்ட் போட்டவங்களாச்சே. அதான் டியூட்டி டாக்டர் ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. உடனே யாருக்கோ கால் பண்ணி கேட்டுட்டு சிஎம்க்கு இன்ஜெக்ஷனை போட்டு மயக்கமாக்கிறாரு. சிஎம்க்கு ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவருக்கு லிவர் ப்ராப்ளம்னு சொல்லி கொடுத்த மருந்துக்கு சைடு எஃபெக்ட் ஆகி மயக்கத்தில் தான் இருக்கணும், அதைப்படி கண்ணு முழிச்சான்னு யோசிக்கிறாங்க. மருந்தை விட சிஎம்மோட வில் பவர் அதிகமாக இருக்கும் போலன்னு ஒரு டாக்டர் சொல்கிறாங்க. இன்னைக்கு டே 18, இன்னும் ஒரு வாரத்தில் சிஎம்ஐ பிரெயின் டெட் ஆக வைக்க போகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ ப்ரொஃபஸர் கிட்ட பிரீத் ஹாஸ்பிட்டலில் நடக்கிற கான்ஸ்பிரசி பற்றி சொல்கிறாரு. இவர் பேர் டாக்டர் குந்தன் குமார். இவர்கிட்ட ஹீரோ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. இந்த விஷயத்தை பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும்னு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. இதே நேரம் சிஎம்மோட ஒய்ஃபுக்கு ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதும் பொண்ணுக்கிட்ட பேசுறதும் தெரிய வருது. அடுத்து சேர்மனை காட்டுறாங்க. தாமஸ் சூசைட் தானே பண்ணிக்கிட்டாரு, ஆனால் அவர் அன்னைக்கு டியூட்டிக்கே வராத மாதிரியும் வேற எங்கேயோ இறந்த மாதிரியும் கேஸை க்ளோஸ் பண்ண வச்சுட்டாங்க. சேர்மனுக்கு அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு போல. இப்போ யாரோ சேர்மனுக்கு கால் பண்ணி எதையோ சொல்கிறாங்க. உடனே சேர்மன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோவை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறதா ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் சொல்கிறாரு. எனக்கு இன்னும் குணமாகலைன்னு ஹீரோ சொல்ல, அப்படின்னா வேற ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிக்கங்கன்னு ஸ்டாஃப் சொல்கிறாரு. எதுக்கு இப்படி திடீர்னு என்ன டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்கன்னு ஹீரோ கேட்க, மேலிடத்துலேருந்து ஆர்டர் வந்திருக்குன்னு ஸ்டாஃப் சொல்கிறாரு. ஹீரோவை அனுப்ப சொல்லி சேர்மன் கிட்ட சிஎம்மோட ஒய்ஃப் தான் சொல்லியிருக்காங்க போல. தன்னோட அப்பா உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் ஹாஸ்பிட்டலை விட்டு எப்படி போகிறதுன்னு ஹீரோ கவலைப்படுறாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்ச ஹீரோ வேற வழி இல்லாமல் ஸ்டெப்ஸில் தானாக விழுந்து மண்டையை உடச்சிக்கிறாரு. அதே ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் அட்மிட் ஆயிருக்காரு. ஸோ ஹீரோவை டிஸ்சார்ஜ் பண்ணிலாம் போக வைக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட கில்லர் டாக்டர்ஸ் அவருக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதாங்கிற மாதிரி டெத் ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணுறாங்க. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து சாகடிக்கிறது. இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் 8 நாளில் ஹீரோக்கும் பிரெயின் டெட் ஆயிரும்னு டாக்டர்ஸ் யார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது யாருன்னு தெரில, வேற யாரா இருப்பா, இந்த கான்ட்ராக்ட் கில்லிங்கோட பாஸாக இருப்பாரு. ஸோ சிஎம்க்கும் ஹீரோக்கும் ஒரே நாளில் என் கார்டு போட போகிறாங்க. இப்போ ஹீரோக்கு ஏறிக்கிட்டு இருந்த ட்ரிப்ஸில் ஏதோ ஒரு மருந்தை ஒரு டாக்டர் இன்ஜெக்ட் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ப்ரொஃபஸர் ஹீரோவை மீட் பண்ணி சிஎம் எப்படி காப்பாற்ற போகிறோன்னு கேட்குறாரு. ஹீரோவோட பிளான் என்னன்னா, சிஎம்க்கு டாக்டர்ஸ் பிளான் பண்ணிக்க ட்ரீட்மெண்ட்டை பிரேக் பண்ணுறது. அப்படி பண்ணிட்டா டாக்டர்ஸ் எதிர்பார்க்குற ரிசல்ட் வராது. ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸர் சிஎம் இருக்கிற ஐசியூவில் ஒரு கேமராவை சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அடுத்து 2 நாள் ஐசியூக்கு யாரெல்லாம் வராங்க, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு மானிட்டர் பண்ணலான்னு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. ஒரு பக்கம் ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது, இன்னொரு பக்கம் சிஎம்க்கும் ட்ரீட்மெண்ட் நடக்குது. சிஎம்க்கு சைடு எஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ப்ரொஃபஸர் மருந்து சேஞ்ச் பண்ணுறாரு. ஹீரோ லேப்டாப்பில் ஐசியூவை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் நைட்டு லேடி டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டதில் அசந்து தூங்கிடுறாரு. ஹீரோ மானிட்டர் பண்ணுவார்னு நினச்சி ப்ரொஃபஸரும் தூங்கிட்டாராம். அன்னைக்கு நைட்டே சிஎம்க்கு சைடு எஃபெக்ட் ஆயிருக்குன்னு காலையில் ஹீரோவும் ப்ரொஃபஸரும் தெரிஞ்சுக்கிறாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு கேமரா ரெக்கார்டிங்கை செக் பண்ணுறப்ப லேடி டாக்டர் நைட்டு 3:50க்கு ஐசியூக்கு வந்து சிஎம்க்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போனது தெரிய வருது. கான்ஸ்பிரசியில் இவங்களும் இருக்கிறது ஹீரோக்கு ஷாக்கிங்காக இருக்கு. ஒருவேளை சிஎம்மோட பையனு தெரிஞ்சு தான் லேடி டாக்டர் ஹீரோ கிட்ட க்ளோஸாக பழகினாங்களோன்னு ப்ரொஃபஸருக்கும் டவுட் வருது. அடுத்த சீனில் ஹீரோவும் ப்ரொஃபஸரும் லேடி டாக்டரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ லேடி டாக்டருக்கு ஒரு கால் வருது. கால் பண்ணவர் சிஎம்க்கு இன்ஜெக்ஷன் போடுறத பற்றி சொல்லியிருப்பார் போல. அதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும்னு லேடி டாக்டர் சொல்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி, இந்த லேடி டாக்டரை ஐசியூக்குள்ளே போக விடக்கூடாதுன்னு ஹீரோவும் ப்ரொஃபஸரும் டிசைட் பண்ணுறாங்க. லேடி டாக்டரை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்க ஃபோனை வாங்கிட்டு ரூமில் லாக் பண்ணுறாங்க. அந்த ஃபோனை ஹேக்கர் கிட்ட கொடுத்து அன்லாக் பண்ணி கால் பண்ணது யாருன்னு பார்க்குறாங்க. இவரா இப்படி பண்ணதுன்னு ப்ரொஃபஸர் ஒரு ஷாக்கான ரியாக்ஷனை கொடுக்குறாரு. அது வேற யாரும் இல்லை, சேர்மன் தான். இதே நேரம் டாக்டர்ஸ் 48 மணி நேரத்தில் ஹீரோக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரியும் அடுத்து சிஎம்க்கு பிரெயின் டெட் ஆகுற மாதிரியும் பிளான் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹேமாவதின்னு ஒரு டாக்டர் கான்ட்ராக்ட் கில்லிங் பாஸ் கிட்ட வந்து இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு ஹீரோக்கு இன்ஜெக்ஷன் போட்டு சாப்டரை க்ளோஸ் பண்ண போகிறதா இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த பாஸ் வேறு யாரும் இல்லை, ப்ரொஃபஸர் தான். இப்போதான் ப்ரொஃபஸரோட கதையை காட்டுறாங்க. ஒரு டாக்டர் தவளையை கொண்டு தான் பயணத்தையே ஆரம்பிக்கிறான். ஸோ ஒவ்வொரு டாக்டருமே கிரிமினல் தான். உயிரை காப்பாற்ற தெரிஞ்ச டாக்டருக்கு உயிரை எடுக்கிற உரிமை இருக்குங்கிறது தான் இந்த ப்ரொஃபஸரோட மட்டமான பாலிசி.
ஒரு நாள் ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸர் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப ஒருத்தர் வந்து இந்த சர்ஜரி ஃபெயிலியர் ஆச்சுன்னா 50 லட்சம் தரேன்னு சொன்னாராம். சர்ஜரி சக்ஸஸ் ஆனால் 50,000 தான் கிடைக்கும், ஆனால் ஃபெயிலியர் ஆனால் 50 லட்சம் கிடைக்குதுன்னு வேணும்னே அந்த பேஷண்ட்டை ப்ரொஃபஸர் சாகடிச்சிருக்காரு. இதுதான் ப்ரொஃபஸரோட ஃபர்ஸ்ட் கில்லிங். இந்த சொசைட்டியில் மற்றவங்கள சாகடிக்கணும்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. இதையும் யூஸ் பண்ணி நாம ஏன் பணக்காரங்களா ஆகக்கூடாதுன்னு யோசிச்ச ப்ரொஃபஸர் சிட்டிலேயே கரப்டான 5 டாக்டர்ஸை சூஸ் பண்ணி கான்ட்ராக்ட் கில்லிங்காக டீம் ஃபார்ம் பண்ணிக்காரு. ப்ரொஃபஸரையும் சேர்த்து 6 பேர். இந்த 6 பேரும் 6 டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பர்ட்டு. நம்ம நினச்சா உயிரை கொடுக்கவும் முடியும், உயிரை எடுக்கவும் முடியும்னு கான்ட்ராக்ட் கில்லிங்கில் இறங்கியிருக்காங்க. டார்கெட்ஸை வாட்ச் பண்ணுறதுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கும் வெளியிலேருந்து ஒரு ஆள் வேணுமேனு ரவுடி யாதவை சூஸ் பண்ணிக்காங்க. அவருக்கு காலில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு சொல்லவும் ஃப்ரீயாக சர்ஜரி பண்ணுறதா சொல்லி தனி ஒருவன் படத்தில் ஜெயம் ரவிக்கு வச்ச மாதிரி பக்கை வச்சு விட்ருக்கானுங்க. ரவுடியோட மூவ்மெண்ட்டையும் மானிட்டர் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் ஜேர்னலிஸ்ட்டுக்கிட்ட ரவுடி உண்மையை சொன்ன விஷயமும் டாக்டர்ஸ்க்கு தெரிய வந்திருக்கு. டாக்டர்ஸ் பண்ண ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் கில்லிங் யாருன்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் GSR. சொத்து பிரச்சனையால் அவரை கொலை பண்ண சொன்னதே அவரோட ரிலேட்டிவ் தான். அதுக்கு 150 கோடி கிடைச்சிருக்கு. GSR வீட்டில் வேலை பார்த்த செஃப்பை கரெக்ட் பண்ணி ஃபுட்டில் மெடிசனை மிக்ஸ் பண்ண வச்சுருக்காங்க. ஆம்புலன்ஸை ரெடியாக அனுப்பி GSR அட்மிட் ஆனதுமே டெத் ஸ்ட்ரக்சரை பிளான் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. மீடியாவில் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர்ஸோட அடுத்த டார்கெட் குருஜி. அவர் பப்ளிக்கில் பேர் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு தன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பினாமி பேரில் மெயின்டைன் பண்ணிக்காரு. அந்த பினாமி தான் குருஜியை கொலை பண்ணுறதுக்கே கான்ட்ராக்ட் கொடுத்தது. குருஜிக்கு ஹூக்கா ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருந்திருக்கு. அதில் மருந்தை மிக்ஸ் பண்ணி தான் பிபியை ஏற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வச்சுருக்காங்க. சிகிச்சையை கொடுத்து சிவலோகத்துக்கும் அனுப்பி வச்சாச்சு. மீடியாவில் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த டார்கெட்டு ஜட்ஜு. சென்ட்ரல் மினிஸ்டரோட பையனுக்கு அபியூஸ் கேஸில் தூக்கு தண்டனை கிடைக்காம காப்பாத்துறதுக்காக கான்ட்ராக்ட் பேசியிருக்காங்க. அப்படிதான் ஜட்ஜும் கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரீட்மெண்ட்லேயே கொலை பண்ணனால யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. ஆனால் எப்படியோ ஜேர்னலிஸ்ட்டுக்கு சந்தேகம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சுதான் பிரீத் ஹாஸ்பிட்டலே கான்ஸ்பிரசியை கண்டுபிடிச்சாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர்ஸ் ரவுடியை இன்ஜெக்ஷன் போட்டு கொலை பண்ணிட்டு அடுத்து ஜேர்னலிஸ்ட்டை ஆக்சிடென்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஜேர்னலிஸ்ட் ஸ்பெக்ஸ் கேமரால எல்லா உண்மையும் சொல்லியிருக்காரு. அவருக்கு டிமென்ஷியா வந்து தான் தனக்கு தானே பேசுறதா டாக்டர்ஸ் நினச்சிக்கிட்டாங்க. ஜேர்னலிஸ்ட்டு விஐபியும் இல்லை, அவருக்கு ஃபேமிலியும் இல்லை. அதனால சீக்கிரமே கொலை பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் சிஎம்ஐ கொலை பண்ணுற கான்ட்ராக்ட் டாக்டர்ஸ்க்கு தெரிய வந்திருக்கு. இதுக்காக 1500 கோடி டீல் பேசியிருக்காங்க. சிபிஐயே வந்தாலும் சந்தேகப்பட முடியாத அளவுக்கு ஒரு டெத் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிக்காங்க. அட்மிட் ஆன 4வது நாள் சிஎம்க்கு கன்வல்ஷன் ஆக வைக்கிற மருந்த டாக்டர் கொடுக்க மறந்துட்டாரு. ஹீரோ ஐசியூல இருந்தது தெரியாம டாக்டர் சிஎம்க்கு கன்வல்ஷன் ஆச்சுன்னு மீடியால பொய் சொன்னதை வச்சுதான் ஹீரோக்கு டவுட்டே வந்துச்சு. சிஎம்காக டாக்டர்ஸ் பிளான் பண்ணி இந்த டெத் ஸ்ட்ரக்சரையே ஹீரோ கிராக் பண்ணிட்டாரு. ப்ரொஃபஸர் தான் பாஸ்னு தெரியாம அவர்கிட்டே ஹீரோ எல்லாத்தையும் சொல்லவும் செஞ்சுட்டாரு. ஆக்சுவலா இதுல சேர்மனுக்கும் லேடி டாக்டருக்கும் எந்த பங்கும் கிடையாது. அவங்க மேல ஹீரோவோட சந்தேகத்தை டைவர்ட் பண்றதுக்காக தான் சேர்மன் லேடி டாக்டருக்கு கால் பண்ணதையும் லேடி டாக்டர் நைட்டு ஐசியூக்கு போய் சிஎம்க்கு இன்ஜெக்ஷன் போட்டதையும் ஏதோ சதி பண்ண மாதிரியே காட்டியிருக்காங்க. லேடி டாக்டரை ஐசியூக்கு போக விடாம பண்ணணும்னு ஹீரோவும் ப்ரொஃபஸர் அவங்கள ரூம்ல லாக் பண்ணாங்கல்ல. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸரோட கேங்ல இருக்கிற டாக்டர்ஸ் லேடி டாக்டரை மயக்கமாக்கி ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. லேடி டாக்டர் தப்பிச்சு போன மாதிரி செட்டப் பண்ணி ஹீரோவை நம்ப வச்சிருக்காங்க. ஹீரோ சிஎம்ஐ காப்பாத்துறதுல ஃபோக்கஸ்டாக இருந்தனால தனக்கும் டெத் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு ஹீரோ எதிர்பார்க்கவே இல்லை போல. அடுத்த சீனில் நைட்டு 11:30 மணிக்கு ஹீரோக்கு கார்டியாக் அரெஸ்ட்டை ஏற்படுத்துகிற இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக ஹேமாவதி போகிறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் ஒரு டெட் பாடியை காட்டுறாங்க. இறந்தது ஹீரோ இல்லை, இன்ஜெக்ஷன் போட போன டாக்டர் ஹேமாவதி தான். இந்த ஷாக்கில் ப்ரொஃபஸர் இருக்கிறப்ப இன்னொரு ஷாக்கும் வருது. ஹேமாவதி கார்டியாக் அரெஸ்ட்ல இறந்து போயிட்டு தான் ரிப்போர்ட்ல சைன் போட்டதே லேடி டாக்டர் தானே ராமச்சந்திரன் சொல்றாரு. ப்ரொஃபஸர் உடனே ஸ்டோர் ரூம்ல போய் செக் பண்றாரு. அங்க பார்த்தா லேடி டாக்டர் இல்ல. ஆனா இவரோட கேங்ல மீதி இருந்த 3 டாக்டர்ஸ் இறந்து கிடக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது டே 17ல என்ன நடந்துச்சுன்னு இப்ப காட்டுறாங்க. ஹீரோ லேடி டாக்டர் கிட்டையும் ஹேக்கர் கிட்டையும் பிரீத் ஹாஸ்பிட்டல் நடக்கிற கான்ஸ்பிரசியை சொல்லியிருக்காரு. சிஎம்மோட பொண்ணுக்கும் வீடியோ கால் பண்ணி அலர்ட் பண்ணியிருக்காரு. தான் சிஎம்மோட பையங்கிறதையும் சிஎம்ஐ டாக்டர்ஸ் கொலை பண்ண போகிறதையும் சொல்லி இந்த கிரைமை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிக்காரு. இந்த நெட்ஒர்க்கில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கன்ஃபார்மாக தெரியாதனால போலீஸ்கிட்டையும் மீடியாக்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு ஹீரோ சொல்லியிருக்காரு. இந்த டெத் ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணுற மாஸ்டர் மைண்ட் யாராக இருக்குன்னு யோசிக்கிறப்ப ஹீரோக்கு ப்ரொஃபஸர் ஞாபகம் வந்திருக்கு. டெத் ஸ்ட்ரக்சரை ஹீரோ கிராக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணதே ப்ரொஃபஸர் தானே. ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஹீரோ ப்ரொஃபஸரை சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் வச்சுட்டு தான் ப்ரொஃபஸர் கிட்ட பேசவே செஞ்சுருக்காரு. ப்ரொஃபஸர் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கறதுக்காக தான் சிஎம்ஐ கொலை பண்ண டாக்டர்ஸ் பிளான் பண்ண விஷயத்த ஹீரோ சொல்லியிருக்காரு. அந்த நிமிஷம் ப்ரொஃபஸர் கிட்ட ஒரு டென்ஷன் தெரிஞ்சிருக்கு. அப்போ இருந்தே ப்ரொஃபஸர் யார் கூடலாம் பேசுகிறாருன்னு ஹீரோவும் லேடி டாக்டரும் நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தனக்கும் டெத் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சே தான் ஹீரோ ஸ்டெப்ஸில் விழுந்திருக்காரு.
அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ல நான் சாகிறதுக்கு முன்னாடி அந்த டாக்டர்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு ஹீரோ உறுதியா இருந்திருக்காரு. அந்த டாக்டர்ஸ் கொடுக்குற மருந்தால ஹீரோக்கு வர சைடு எஃபெக்டை முறியடிக்கிற ஆன்டிடோட்டை லேடி டாக்டர் ஹீரோக்கு கொடுத்திருக்காங்க. ப்ரொஃபசர் கூடவே இருந்து ஓவர் டைம்ல சர்ஜரி பண்ற டாக்டர்ஸ் யாருன்னு பார்த்து அதுல சிஎம் ட்ரீட் பண்ற டாக்டர்ஸ் இருக்காங்களான்னு ஃபில்டர் பண்ணி ப்ரொஃபஸரோட கேங்ல யாருன்னு அப்ராக்சிமேட்டா ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிக்காங்க. அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்றதுக்காக சேட்டலைட் ஃபோன் யூஸ் பண்ணிக்காங்க. தாமஸ் சூசைட் பண்ணி இறந்ததும் அவர்கிட்ட இந்த சேட்டலைட் ஃபோனை ஹீரோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸரை எடுத்திருக்காரு. சேர்மன் மேலேயும் லேடி டாக்டர் மேலேயும் ப்ரொஃபஸர் சந்தேகத்தை டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணதையுமே ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வச்சிருந்த லேடி டாக்டரை ஹேக்கர் காப்பாத்திருக்காங்க. தாமஸோட சேட்டலைட் ஃபோனை ப்ரொஃபஸரோட ரூம்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதை ஹேக்கர் ஓப்பன் பண்ணி அதுல இருந்த கான்டாக்ட் நம்பர்ஸையும் சீக்ரெட் மெசேஜஸையும் வச்சு ப்ரொஃபஸரோட கேங்ல இருக்கிற டாக்டர்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சிஎம் அந்த டாக்டர்ஸ் கொலை பண்றதுக்கு முன்னாடி அவங்கள நாம கொலை பண்ணிட்டா என்னன்னு ஹீரோ பிளான் பண்ணி அந்த டாக்டர்ஸை கொலை பண்ணிக்காரு. ஹீரோக்கு லேடி டாக்டர், ஹேக்கர், சிஎம்மோட பொண்ணுன்னு எல்லாரும் ஹெல்ப் பண்ணனால தான் சிசிடிவியில மாட்டிக்காத மாதிரியும் ப்ரொஃபஸருக்கு சந்தேகமே வராத மாதிரியும் பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணிக்காங்க. லாஸ்டா ஹேமாவதி ஹீரோக்கு இன்ஜெக்ஷன் போட வந்தப்ப அவங்க கிட்ட வாக்குமூலத்தை வாங்கி ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் கார்டியாக் அரெஸ்ட் ஏற்படுத்துற இன்ஜெக்ஷனை ஹேமாவதிக்கே ஹீரோ போட்டு விட்டுருக்காரு. அடுத்த சீன்ல அந்த 3 டாக்டர்ஸ் இறந்து கிடந்த ஸ்டோர் ரூம்ல ப்ரொஃபஸரோட கார் சாவி ரத்தக்கரையோட போலீஸ் கைக்கு கிடைக்குது. ப்ரொஃபஸரை ஃப்ரேம் பண்றதுக்காக இப்படி பண்ணதும் ஹீரோ தான். கார் சாவியில ப்ரொஃபஸரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. இதை வச்சே ப்ரொஃபஸரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாம். ஆனா சிஎம்மோட ட்ரீட்மெண்ட்ல ப்ரொஃபஸர் தான் மெயின் டாக்டரா இருக்கறனால சிஎம்மோட ட்ரீட்மெண்ட் முடியிற வரைக்கும் அரெஸ்ட் பண்ண மாட்டோம்னு கமிஷனர் சொல்றாரு. ஹாஸ்பிட்டலை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு ப்ரொஃபஸருக்கு கண்டிஷன் போடுறாங்க. ப்ரொஃபஸர் ஹீரோ கிட்ட ஓடி வந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு என்ன ட்ராப் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. பெரிய பாவம் பண்ணவங்களை தண்டிக்கிறதுக்காக சின்ன குற்றம் பண்றதுல தப்பே இல்லைன்னு ஹீரோ சொல்றாரு. சிஎம்மோட ஹெல்த்துக்கு நான் பண்ண டேமேஜை நானே ரிவர்ஸ் பண்ணி அவரை காப்பாத்திடுறேன்னு ப்ரொஃபஸர் சொல்றாரு. உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தது யாருன்னு கேட்க அவங்களாம் டேஞ்சரான ஆளுங்கன்னு ப்ரொஃபஸர் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு பணக்கார பிசினஸ் மேனை காட்டுறாங்க. இவர் பேரு தாஜி, கார்பரேட் கம்பெனியோட ஓனர். சிஎம் ஃப்ரீ ஹெல்த் கேர் சட்டம் கொண்டு வரணும்னு டிசைட் பண்ணியிருந்தார்ல, இந்த சட்டம் மட்டும் வந்துட்டா மெடிசனை வச்சு பிசினஸ் பண்ண முடியாதுல்ல, அதனால இந்த சட்டம் வரக்கூடாதுன்னு கார்பரேட் கம்பெனிஸ் டிசைட் பண்ணிக்காங்க. அவங்க கொடுத்த ப்ரெஷரில் தான் ஹெல்த் மினிஸ்டர், ஸ்டேட் செக்ரட்டரி, டிஜிபின்னு எல்லாரும் சேர்ந்து சிஎம்ஐ க்ளோஸ் பண்ண பிளான் பண்ணி தான் கான்ட்ராக்டை பிரீத் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸில் சிஎம் ரெக்கவர் ஆயிடுறாரு. ஹீரோ காஃபியில் மருந்து கலந்து ப்ரொஃபஸருக்கு கொடுத்து கார்டியாக் அரெஸ்ட் வர வைக்கிறாரு. சிஎம்ஐ கொலை பண்ண கான்ட்ராக்ட் கொடுத்த எல்லாருமே சடன் ஹெல்த் ப்ராப்ளம் வந்து பிரீத் ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆகுறாங்க. சிஎம்ஐ காப்பாத்துறதுக்காக ஹீரோ பண்ண எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டல் சேர்மனுக்கும் சிஎம்மோட ஒய்ஃபுக்கும் சிஎம்மோட பொண்ணு சொல்லிட்டாங்க போல. ஸோ சிஎம்மோட ஒய்ஃபுக்கு ஹீரோ மேல இருந்த கோவம் போயிடுச்சு. சேர்மன் ஹீரோவை பிரீத் ஹாஸ்பிட்டலே டாக்டரை ஜாயின் பண்ண சொல்றாரு. ஆனா ஹீரோ கிரிமினல்ஸை கொலை பண்ணனால டாக்டரா இருக்க எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாரு. ஹீரோ காப்பாத்தினது தன்னோட அப்பாவை மட்டும் இல்ல, மக்களை பத்தி யோசிச்ச ஒரு நல்ல சிஎம். அவர் கொண்டு வர நினைச்ச ஃப்ரீ ஹெல்த் கேர் பில் அசம்பிளியில பாஸ் ஆகுது. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.